இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் ரெவரண்ட் அஜித் இருக்கிறார். ஆகவே அவர் ஒரு புதிதான ஒரு நபர் அல்ல. அவர் எங்களுடைய சபையில் வந்து அநேக தினமாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்துகிறார். இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தத்தோடு வந்திருக்கிறீர்கள்? How many of you have ஒரு expectation, ஒரு எதிர்பார்ப்பலோடு வந்திருக்கிறீங்க? கர்த்தர் இந்த காலை நேரத்தில் என்னோட பேச வேண்டும். ஆகவே இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவ குடும்பம் ஆராதனை ஸ்தலத்தில் சார்பாக எங்களுடைய தலைமை போதகரின் சார்பாக பாஸ்டர் அஜித், ரெவரண்ட் அஜித், உங்களை நாங்கள் அன்புடனே வரவேற்கிறோம். ஆகவே கரங்களை தட்டி தேவனுடைய தாசனை கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண ஒரு மனுஷன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே இன்றும் கூட எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் சீக்கிரமாக பரிந்து கொள்கிறேன். 4 விதமான ஆவிக்குரிய மண்டலங்களை பற்றி நான் உங்களோடு பேசுகிறேன். I'm speaking 4 different dominion or realms of the spirit. Hallelujah. நாங்கள் ஆவிக்குரியவளாக இருக்கிறோம். We are born again spirit. ஆவியிலே பிறந்தவளாக இருக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது சில வேளைகளிலே when we pray in our flesh, எங்களுடைய மாம்சத்தில் ஜெபிக்கிறோம். But we have spirit man, soul and the spirit. ஆவி, ஆத்மம், சரீரம் இருக்கிறது. There's a different dimensions of prayer. 4 விதமான different விதமான மண்டலங்கள் இருக்கிறது in prayer. higher realm, உயர்ந்த மண்டலம், அகழ்ந்த prayer realm, அகழ்ந்திருக்கிறதான prayer realm, hallelujah, and also deepest prayer realm, ஆழமாக ஜெபிக்கிற விதங்கள். So when you pray, you have to pray differently. ஜெபிக்கும் போது வித்தியாசமாக ஜெபிக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்க உங்களை பழக்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அந்த இயேசுவுடைய முகத்தை பார்த்து அவரோடு பேச வேண்டும். When you talk to somebody, நீ யாரோடு பேசும் பொழுது, sometimes we don't even see their eye to eye. கண்ணுக்கு நாங்க பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. அப்படிதானே? ஒரு ஜட்ஜை நீங்க பார்க்கும் போது ஜட்ஜ் எதிர்பார்ப்பார் உங்களிடத்திலிருந்து என் கண்ணை பார்த்து நீ பேசுறாயா இல்லையா என்று. When look at judge, he will see whether you directly looking at me and talking. Why? ஏன் நீ உண்மை சொல்கிறாயோ பொய் சொல்கிறாய் என்றதுக்காக. நீ கீழே கிடந்து நீங்கள் கீழே குனிந்து நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னா நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். சில பேர் உங்களோட பேசும்போது அவருடைய கண்கள் எங்கேயோ இருக்கும், ஆனா வாய் தான் பேசும். இயேசுவோடு அதை பேச முடியுமா உங்களால? எப்படி பேசணும் சொன்னா உங்களோட ஆவிக்குரிய கண்களால பேசணும். ஏன்னா அவர் ஆவியா உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். சோ ஜெபிக்க வரும் பொழுது முதலாவதாக இயேசுவினுடைய தரிசனத்தை உங்கள் கண்க்கு முன்பாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். சில வேளைகளில் எங்களுடைய இமோஷன் தான் ப்ரே பண்ணும். பேசுற சில இடத்துல ஜெபிக்கிறது எங்களுக்கு தெரியாது. அடுத்தது ஜெபிக்கும் போது அது நடக்குமோ நடக்காத ஒரு அவிசுவாசத்தோட பேசுங்க. when you pray, sometimes you pray with unbelief. You may not know whether your prayer will be answered. நீ ஜெபிக்கிற ஜெபம் அது பதில் கொடுக்குமா என்றது தெரியாது. அப்படிதானே? சந்தேகங்கள். அப்ப நாங்க என்ன சொல்றோம்? we started to cry. அழ ஆரம்பிப்போம். But when you see Jesus in front of you, உங்களுக்கு முன்னாக நீங்க இயேசுவை பார்க்கும் பொழுது, அவரோடு பேசும் பொழுது, inside உங்களுக்குள்ளாக என்ன இருக்கும்? ஒரு விசுவாசம் வளரும். We have many systems in our body. எங்களுக்கு अनेक விதமான சிஸ்டம் இருக்கிறது. nerve system, cardiovascular system, bone system, reproductive system. பலவிதமான சிஸ்டம் எங்க உடம்புல இருக்குது. ஆண்டவர் எங்களுக்குள்ளாக இன்னொரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். That's called belief system. விசுவாச சிஸ்டம் எங்களுக்குள்ளாக இருக்கிறது. We have a belief system. We have to activate that system. அந்த சிஸ்டத்தை நாங்க ஆக்டிவேட் பண்ணணும். முதலாவது எங்க ஆக்டிவேட் பண்ணணும்? towards your creator. உன்னை உருவாக்கினவரிடத்துல நீ உன்னுடைய விசுவாச அந்த சிஸ்டத்தை நாம் ஆக்டிவேட் பண்ணணும். Then when you activate your belief system,
Your soul will not, உன் ஆத்துமா அதை பார்க்காது. Your inner man, the spirit man will look at him. Your spirit ears will be listening. உன் ஆவிக்குரிய காதுகள் அதை கேட்கும். Hallelujah. The reason that Jesus is moving in midst of it as a spirit. இயேசு ஆவியாக உலாவிக் கொண்டிருக்கிறார். So in order to get victory in the physical realm, இந்த சாதாரண உலகத்திலே உன் வாழ்க்கையில ஜெயம் எடுக்கணுமா, first you must enter into the realm of the spirit. உன் ஆவிக்குரிய மண்டலங்களிலே உன்னை நீர் முதல் சமர்ப்பிக்க வேண்டும். Hallelujah. So understand this. Why Lord is teaching me in this last day? இந்த கடைசி நாட்களில் ஏன் ஆண்டவர் இதை எனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், the Spirit of God is going to be released in our midst. எங்களுடைய ஆவியானவர் வல்லமையாக கடைசி நாட்களிலே எழுப்புதல் ஆவியை அனுப்பி உன் திருமணத்தில் எழுப்புதல், சரீரத்திலே எழுப்புதல், ஃபினான்ஸ் எழுப்புதல், அரசாங்கத்துக்குள்ளாக எழுப்புதல், ஜஸ்டிஸ் சிஸ்டத்துக்குள்ளாக எழுப்புதல், சபைக்குள்ளாக எழுப்புதல், குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக எழுப்புதல். ஹல்லேலூயா. எழுப்புதல் என்ன? சோர்ந்து போய் இருக்கிற, ஒன்றும் இல்லாமல் இருக்கிற இடத்துல ஒரு புத்துயிரை கொண்டு வருகிறது தான் எழுப்புதல். எத்தனை பேருக்கு அந்த எழுப்புதல் உங்களோட வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில் இது வேணும்னு இந்த காலையில் நீங்க நினைக்கிறீங்க? குடும்பத்தில் ஒரு எழுப்புதல், திருமண வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல், சரீரத்திலே அவயவங்களில் ஒரு எழுப்புதல், உன் சம்பாதித்தத்தில் ஒரு எழுப்புதல், இந்த சபையிலே வளர்ச்சியில் எழுப்புதல். ஹல்லேலூயா. புதிய ஆத்துமாக்கள் வருவதில் எழுப்புதல். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து கொள்வதற்கு first we must know how to operate in the invisible realm. கண்ணால் பார்க்க முடியாத ஒரு ஆவிக்குரிய மண்டலத்திலே எப்படி நீங்கள் செயல்படுகிறதை நீங்கள் பயிற்சிக் கொள்ள வேண்டும். முதலாவது அதுக்கு திறக்க வேண்டியது என்ன? ஆவிக்குரிய கண். இல்லை நெத்தியில கையை வைங்க. ஆவிக்குரிய கண். இந்த கண்ணால பார்த்தா இப்ப நீங்க பார்க்கிறது என்ன? எம்டி சேர்ஸ். பாஸ்டர் மோகன் சபையிலே நான் இருக்கும் பொழுது 1000 பேர். நான் ஒரு பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டருக்கு அசிஸ்டண்டாக இருந்தேன். கடைசியாக லாஸ்ட் வீக் முன்னாடி கட்டார் இருந்து பாஸ்டர் டேவிட் மேனராஜ் என்னை நல்லா வளர்த்து விட்டார். அங்கே அந்த இடத்திலே அவர் வீட்டிலே மேலேயே பாஸ்டருடைய மேல் மாடியிலே தங்கி நாங்கள் ஊழியத்தில் ஈடுபட்டாக்கள். முதல் பிரசங்கம் எனக்கு சொன்னார், முழங்கால் இருந்து 3 பாயிண்ட் எடுத்து வந்து பிரசங்கம் பண்ணுங்க யூத் சர்வீஸுக்கு. பெரிய கூட்டம் வந்தா முழங்கால் இருந்து சொல்லி கொடுத்தார். 3 பாயிண்ட் எடுங்க, உட்கார்ந்து நல்லா ஜபிச்சுட்டு வந்து பேசினா கர்த்தர் வல்லமையாக உபயோகித்தார். இன்றைக்கும் அவர் சொல்லி கொடுக்கிற பிரேயர் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், இயேசுவின் ரத்தம். அதை திருப்பி சொல்லுங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், இயேசுவின் ரத்தம். அதில் ஒரு வல்லமை. கடைசியாக நான் பேசும்போது இன்னொரு சொன்னார், எபினேசர் இயேசு, இமானுவல் ஜேசு, ஆமென் ஆமென் என்று சொல்லுகிற இயேசு, இதெல்லாம் இவர் யூஸ் பண்ணுவார் ஜபத்தில். அவர் ஜபிக்கும் பொழுது கட்டாலிருந்து ஜபிக்கிறார். பயங்கரமான அபிஷேகம். அவர் இப்போ பெரிய போதராக இருக்கிறார். ஆனால் அவருடைய ப்ரேயர் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஜபத்தில். சில வார்த்தைகளை சொல்லி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், விக்டரி பை தி blood of Jesus, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது வந்து அவங்களை எடிஃபை பண்ணி அவங்களை சார்ஜ் பண்ற ஒரு ப்ரேயர் டூல். ஜபிக்கும் பொழுது ஆவிக்குரிய வார்த்தைகளை. இன்னொரு காரியம் நான் கற்றுக்கொண்டது, ப்ரே பண்ணும்போது, let your grace, mercy, favor speak for me. உம்முடைய கிருபை, உம்முடைய mercy, உம்முடைய இரக்கம், உம்முடைய ஒத்தாசை எனக்கு பேசுவதாக. நானும் மனைவியும் வந்து அநேக இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுகிறோம். நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது முன்பதாக முழங்கால இருந்து ஜபிச்சுட்டு நான் பிளேன் வருவோம். நம்ப மாட்டீங்க, அநேக நாடுகள் நாம் போயிருக்கிறோம். விவரிக்க முடியாத விதத்தில் Lord will keep somebody to assist us in our over luggage. பாஸ்டருக்கு நான் சொல்லியிருக்கேன். அதிசயமாக அங்கே ஊரில் வெயிட் பண்ணுவாங்க எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. ஏன் இங்கே வரும்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு தான் வந்தேன். என்ன கன வருஷத்துக்கு போகிற என்னென்ன நடக்க போகுது, கர்த்தர் கிருபையாக வழி நடத்திட்டு உதவிக்காக அநேக காரியங்களை செய்து வருகிறார்.
முழங்கால் இருந்து let your grace, mercy, favor speak for me. சொல்லுங்க எல்லாரும். கிரேஸ், கிருபை, உம்முடைய இரக்கம், your mercy, your favor, உம்முடைய ஒத்தாசை எனக்காக பேசுவதாக. ஜெபித்து பாருங்க. These are the spiritual tools, ஆவிக்குரிய tools. Grace is in spirit. Mercy is in spirit. Favor is in spirit. இது ஸ்பிரிச்சுவல் காரணம். அப்படித்தானே கிருபை. இது செயல்பட வேண்டும். ஆகையினாலே learn to pray rightly in the spirit of realm, ஆவிக்குரிய மண்டலத்தில். ஹல்லேலூயா. இந்த யோவான் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொன்ன வித வார்த்தைகளை வைத்து இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். உண்மையாகவே நாங்கள் அம்மாவை நாங்கள் அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். சில வேளைகளிலே இந்த வெற்றி நான் உண்மையாக வருவதற்கு முன்பதாக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்திருந்தார். அதை வைத்து நான் தியானம் பண்ணியிருந்தேன். யோவான் 20ஆம் அதிகாரத்திலே 3 விதமான ஆட்களுக்கு தேவன் தரிசனமாகிறதை நாங்கள் பார்க்கிறோம். We see 3 people who have experience of the resurrection of Jesus Christ. வாசிங்க. ஹல்லேலூயா. முதலாவதாக 20ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த மேரி மகதலேனா என்ற ஒரு சகோதரியை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். அவளை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது அவள் ஒரு is actually the first woman who saw the resurrection of Jesus Christ. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்த முதலாவது ஸ்திரீ இந்த மேரி மகதலேனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருக்கு அதிசயமாக தன்னை அவர் வெளிப்படுத்தினதாக நாங்கள் பார்க்கிறோம். அவள் அதிகாலையிலே எழுந்து வேதம் சொல்கிறது 20ஆம் அதிகாரத்திலே on the day as he was teaching the people John. Hallelujah. Early morning, first day of the week, while it was still dark, Mary Magdalene went to the tomb and saw the stone had been removed from the entrance. அதிகாலையில் அவள் போன பொழுது அந்த கல்லானது அது அகன்றிருக்கிறதை பார்க்கிறோம். அவள் பார்த்த பொழுது நீங்கள் தொடர்ந்து அந்த வசனங்களை பார்க்கும்போது அவள் ஓடோடி போய் அங்கே சீஷர்களுக்கு சொல்லுகிறார், ஐயோ ஐயோ என் ஆண்டவர் இருந்த இடத்தை காணவில்லையே, யாரோ ஒருவர்கள் அவர்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டால். They have taken the Lord out of my tomb and we don't know where they have put him. எங்கே அவர்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி காணவில்லை என்று ஒரு பதறுகிறதான ஒரு ஸ்திரியை அந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளிலே you may sitting here, ஏன் என்னால் சரியான காரியங்களை என் வாழ்க்கையிலே பார்க்க முடியவில்லை, நன்மையான காரியங்களை பார்க்க முடியவில்லை. இயேசுவை அவள் நேசித்த ஒரு மகள், அவள் பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவள் ரட்சிக்கப்பட்ட பிறகு இயேசுவை தொடர்ந்து பின்வந்த ஒரு ஸ்திரீ. You may be following Jesus Christ after your salvation. ரட்சிக்க பின்பாடு நீங்கள் இயேசுவை பின்பற்றி கொண்டு வரலாம். But there is a time when she felt my master has been taken away, my Lord has been taken away. She was in trouble hard. அவள் இதயம் கலங்கியிருந்தாள். அந்த வார்த்தையை கேட்ட சீஷர்கள், வேதவசனம் சொல்லுகிறது, பேதுரு முன்னாக ஓடி வந்து அவனும் அங்கே வருகிறான் கல்லறைக்கு. ஹல்லேலூயா. அந்த கல்லறைக்கு வந்த பொழுது நீங்கள் படிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? They bend down and look inside the tomb. Hallelujah. 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். But Mary, அதுக்கு முன்பதாக பார்க்கிறோம், சீஷர்கள் வந்து பேதுரு வந்து என்ன பண்ணுகிறார்கள்? Peter and other disciples started for the tomb, but both were running, but the other disciple outdid Peter and reached the tomb first. He bent down. 5வது வசனத்திலே வாசிங்க தமிழ். குனிந்து பார்த்து சீலைகளை கிடக்கிறதை கண்டார், ஆனால் உள்ளே போகவில்லை. ஆஹா.
ஓகே, இந்த சீஷர்கள் உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே தலையில சுத்தப்பட்ட சீலை தனியாக இருக்கிறது, மற்ற சீலை தனியாக இருக்கிறது. நீங்கள் அதே வசன அதிகாரத்திலே அங்கே நீங்கள் மேரியை குறித்து பார்க்கும் பொழுது 16 வசனத்தை வாசிங்க. இல்ல 11. மரியாள் கல்லறையில் வெளியே அழுது கொண்டிருந்தால் அவள் குனிந்து கல்லறையில் பார்த்த பொழுது பாருங்க, அவளும் குனிந்து பார்க்கிறாள். அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது? பரலோக தேவதூதர்கள் அந்த இடத்திலே தரிசனமாகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நீங்கள் சிலவரை நினைக்கலாம், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் பர்சனல் லைஃப்? உன் வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? யூ ஹவ் செட், why I am not seeing this? What I am expecting something, I am disappointed. எதிர்பார்க்கிற காரியம் எனக்கு கிடைக்காமல் இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு செட்பேக், வாழ்க்கையிலே சில வேளைகளிலே சில ஏமாற்றங்கள் ஏற்படுகிறது உண்டு. பாருங்கள், இந்த இடத்திலே ஒரு மேரிக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை கர்த்தர் எவனமாக சந்திக்கிறார் என்று பாருங்கள். நீ மகளே, நீ அழுது கொண்டிருக்கிறாய், ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று இயேசு கேட்கிறார். அவர் எவனமாக இந்த மேரிக்கு தரிசனமாகிறதை அடுத்த வசனத்தில் வாசிங்க. என்ன நடக்கிறது? ஆஹா, ஏன் நீ அழுகிறாய்? என் ஆண்டவர்களை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களே, அவருடைய வைத்த இடம் எனக்கு பார்க்க வேண்டும். அவள் பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவள் இயேசு என்று அறியாமல் இருந்தார். ஹல்லேலூயா. She saw the resurrected Jesus, but her own eyes could not recognize that resurrected Jesus. Hallelujah. சில வேளைகளில் நீங்களும் இந்த காலவெளியில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். வேதவசனம் சொல்கிறது, she did not realize. The first thing is experience the resurrection power. இயேசு தன் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை அந்த மகளுக்கு அவர் காண்பித்தார். ஹல்லேலூயா. அடுத்த வசனங்களை பார்க்கும் பொழுது இயேசு வெளிப்படுத்துகிறார். வாசிங்க. எவனமாக இயேசு அவளுக்கு வெளிப்படுத்துகிறார்? Why are you crying? யாரை தேடுகிறாய்? மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் போதகரே என்ற அர்த்தம். பாருங்க, when you turn your spiritual eyes to call the name of Jesus, your spiritual eyes will be open to recognize Jesus Christ. நீ இயேசு என்ற பெயரை கூப்பிட மாட்டோம். உன்னுடைய மாம்சத்துடைய கண்களால் நீ இயேசுவை தேட மாட்டோம். நீ ஆவிக்குரிய கண்களால் இயேசுவை உணர்ந்து கொள்ளும் பொழுது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த பிரசனத்தினால் உனக்குள்ளாக வருகிறதை நீ பார்க்க முடியும். First dimension, we must walk in the dimension of resurrected power. Hallelujah. What this resurrected power will do, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன செய்யும்? Will make everything new. Hallelujah. உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது, hallelujah, நீங்கள் புதிய ஜீவனை நீங்கள் பெறுவதை காண்கலாம். The word of God says like that. Hallelujah. Turn your Bibles into, திருப்பிக் கொள்ளுங்க, ரோமர்
10ஆம் அதிகாரம். ரோமர் 10ஆம் அதிகாரம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி உங்களுக்கு வாசமாய் இருக்கு. 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, the spirit of God which raised Jesus Christ lives in you. உயிர்த்தெழுந்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருப்பார் என்று சொன்னார். Hallelujah. He will give life to your mortal bodies. உன் உள்ளான சரீரத்துக்கு உயிர் கொடுக்கிறதாக இருக்கிறது. The living spirit. The reason you can receive healing and miracle and restoration is based on the resurrected power. Hallelujah. இயேசுவை உள்வாங்கிக் கொள்ளும் போது, hallelujah, எப்படி இயேசுவை விசுவாசத்திலே உள்வாங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை செயல்படுது. 3 important things in good news. இந்த நல்ல செய்தியிலே 3 பகுதி இருக்கிறது. First is Jesus came into this world dying in the cross. இயேசு வந்து சிலுவையிலே மரிக்கிறது முதலாவது பகுதி. Second part in good news, நற்செய்தியிலே இரண்டாவது பகுதி, Jesus went to the grave and said to the Satan, listen, பிசாசை பார்த்து சொன்னான், listen, I have overcome the dead. நான் மரணத்தை ஜெயித்திருக்கிறேன். Your power is gone. I destroyed your power. That is the second thing. Number 3 is he resurrected from the cross. உயிரோடு சிலுவையில் இருந்து எழுந்ததினாலே we receive salvation. நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். So the important thing in good news, நற்செய்தியின் முக்கியமான பகுதி சிலுவையிலே மங்கள பாவத்துக்காக நோய்க்காக மரிக்கிறது மட்டுமல்ல, பிசாசை நொறுக்கிறது மட்டுமல்ல, உயிரோடு எழுந்திருக்கிறது. The resurrected power. That spirit which raised Jesus from the dead, இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த ஆவி lives in you. உனக்குள்ளாக இருக்கும்போது, வாசிங்க தமிழ்ல வாசிங்க, என்ன சொல்லுகிறது? 8:11 அன்றிலும் இயேசு மரித்தோரிலிருந்து, தமிழ சரியா வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். சொல்லுங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. எல்லாம் சொல்லுங்க, ஆவி. அந்த ஆவி எங்க இருக்கணுமா? வாசிங்க. உங்களில், என்னில், எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னில் சொல்லுங்க. என்னில் அந்த ஆவி வாசமா இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த எழுப்புதல் ஆவி எனக்குள்ளா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி எல்லாரும் அந்நிய பாஷையை பேசுங்க. ஹல்லேலூயா. ரபா கபா ஷிகதரபா. அந்நிய பாஷை. ஒரு நிமிஷம். அந்த எழுப்புதல் ஆவி உயிரோடு எழுப்பின resurrected power, எழுப்புதலின் ஆவி, resurrected power, உன்னை உயிர்ப்பிக்கிற ஆவி. ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆவி, உன் சூழ்நிலைகளை உயிர்ப்பிக்கிற ஆவி, உன் சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவி, உன் நோயிலிருந்து உன்னை உயிர்ப்பிக்கிற ஆவி, உன் சூழ்நிலையிலிருந்து உன்னை உயிர்ப்பிக்கிற ஆவியை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. I receive it in the name of Jesus. Hallelujah. இரண்டாவதாக பார்க்கிறோம், யாருக்கு அவர் தரிசனமாகிறார்? சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். வாசிங்க. ஹல்லேலூயா. 19 வாசிங்க. இல்ல, யோவான் 20:19 வாசிங்க சீக்கிரமாக. Wait. இந்த சீஷர்கள் பயந்து இருக்கிறார்கள். They are living in fear.
மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியமாக இருக்கிற ரெண்டு முக்கியமான மோசமான ஒரு காரியம் anxiety and fear. anxiety and fear, பயமும் anxietyயும். எதை எடுத்தாலும் ஐயையோ ஐயையோ அப்பாப்பா இது நடக்குமா அது நடக்குமா அப்படி என்று சொல்றது என்னது? anxiety, பதட்டம். அப்படி செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்க. அந்த பதட்டத்தில் ஒரு டோன் இருக்கு தெரியுமா? கேட்டிருக்கீங்களா? சம்சாரம் சொல்றது, தாய் மகளுக்கு அப்படி செய்யாதப்பா அப்படியே பாபா, அது ஒரு டோனோட வரும் இந்த anxiety. அடுத்தது எதை எடுத்தாலும் பயம். இது ஒரு பிசாசுட ஒரு காரியம். சபையில விசுவாசிகளா இருக்கிறவங்க தேவன் பயமுள்ள ஆவியை கொடுக்காம என்ன ஆவியை கொடுத்திருக்கார்? பலனும். பயம் என்ற ஆவி யார் கொண்டு வரது? பிசாசு. ஒரு விசுவாசிக்கு பயம் இருக்கவே கூடாது. ஏன்? அவரோடு இருக்கிறது யாரு? person of Jesus Christ, இயேசு கிறிஸ்து. இதை முன்னால நீங்க நிறுத்திக் கொள்ளணும். எப்பொழுதும் ஆவிக்குரிய கண்ணால அதை ரெக்கக்னைஸ் பண்ண கத்துக்கொள்ளணும். கண்ணை மூடினா உங்களுக்கு பார்க்கிறது சாரி காமா பா நியூஸ் கிடையாது, அது நிகழ்ச்சி இல்லை. எத்தனை பேர் சாரி காமா பா நிகழ்ச்சி பார்க்குறீங்க? கையெழுத்துங்க பார்க்கலாம். நீங்க நல்லவங்க ஐயா. உண்மை சொல்ற ஒரே ஒரு சிஸ்டர், உண்மை சொல்லுகிற இன்னொரு பிரதர், உண்மை சொல்லுகிற இன்னொரு சிஸ்டர் இருக்கீங்க. வேற எத்தனை பேர் இருக்கீங்க சாரி காமா பா நிகழ்ச்சி பார்க்கறது? அது பார்க்க கூடாது. கண்ணை மூடினா எங்களுக்கு முதல் சபைக்கு வந்தா பார்க்கிறது யாரு? எனக்கு தாவீது சொல்றான், எனக்கு முன்னால யாரை நிறுத்தி இருக்கிறேன்? அழகு தேவம் கமலினி அல்ல, எனக்கு முன்னால் இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. எனக்கு முன்னாக காரணம் நீங்க பேசுறது யாரோட பேசுறீங்க? இயேசுவோட. கண்ணை மூடினோன அந்த தரிசனத்தை எடுக்காம ஜெபிக்கவே கூடாது. பிசாசு என்ன பார்ப்பான்? இவர் யாரை பார்த்து ஜெபிக்கிறார்? ஒரு அபிஷேகம் பண்ண ஒரு ஊழியக்காரன் வரும்போது பிசாசு எதை பார்ப்பான் தெரியுமா? அவருக்குள்ளா இருக்கிற இயேசுவை தான் பார்ப்பான். நாங்க வரும்பொழுது கூட்டங்களை வரும்போது என்ன செய்துட்டு வரோம்? இந்த இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட், என்னுடைய சாயல், பிதா குமாருடைய சாயல், இயேசுடைய சாயலை உள் வாங்கிட்டு வரோம். சரிங்க, உள் வாங்குறது சொல்லுங்க. உள் வாங்குறது, உள் வாங்க கத்துக்கொள்ளணும். இந்த இயேசுவை உள் வாங்கினா பிசாசு யாரை பார்ப்பான்? உங்களை பார்க்க மாட்டான், உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை தான் பார்ப்பான். ஹல்லேலூயா. இது பிராக்டிஸ் பண்ணணும், இதை பயிற்சிக்கணும். ஹல்லேலூயா. நாட்களை வீணாக்காதீங்க. ஏனோ தானுண்டு சபைக்கு வராதீங்க, ஏனோ தானுண்டு ஜெபிக்காதீங்க, ஏனோ தானுண்டு கிறிஸ்தவனா இருக்காதீங்க. இயேசுவை சுமந்து கொள்கிற ஒரு சரீரம். ஹல்லேலூயா. இந்த சரீரத்துக்குள்ள யார் இருக்காங்க? இயேசு. இயேசு உனக்குள்ளாகவும் நீ இயேசுவுக்குள்ளாகவும் இருந்தா யாரு நீ? கிறிஸ்து அவன். சோ கண்களை மூடி முதல் ஜெபிப்பதற்கு முன்பதாக, வாய்களை திறந்து அலம்புவதற்கு முன்பதாக முதல் என்ன பண்ணணும்? இயேசுவை உள்வாங்கிக் கொள்ளணும். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த சீஷலுக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று பாருங்க. ஹல்லேலூயா. வாசிங்க. அவங்க பயத்தோட இருக்கிறாங்க, கதவை பூட்டிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆபத்து வருகிறது, யூதர்கள் கொலை செய்ய போறார்கள். ஆனா அந்த பயத்தின் மத்தியிலே அவருடைய கதவுகளை அடைத்து யாரும் எங்களை பார்க்க கூடாது, உள்ளுக்குள்ள என்ன பயத்தோட சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. அந்த சஃபர் பண்ணி கொண்டிருக்கிறத இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு அதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அந்த பார்த்து அந்த இடத்திலே போய் சீஷர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதை வாசிங்க, எப்படி அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் நடுவே நின்று, he stood in their midst. Where there is anxiety, where there is fear of death, மரண அச்சுறுத்தல், கொலை செய்யப்படுவாங்க, பயத்தில் நடுவில் இயேசு நின்று peace be unto you என்றார். சமாதானம் உண்டாக கடவாது என்றார். Hallelujah. The second realm, the realm of the person Emmanuel, Jesus Christ.
இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? இயேசு எங்களோடு இருக்கிறார். டிபி ஜோஷுவா உடைய மினிஸ்ட்ரியில நான் கற்றுக்கொண்ட காரியம், he always says Emmanuel Jesus Christ. நான் பார்ப்பேன், how did he develop this power? Even Prophet Jerome, I follow him. Prophet Jerome உடைய மினிஸ்ட்ரியில அவருடையத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ற காரியம், he meditated in the presence of Jesus inside of him. Hallelujah. இயேசுடைய பிரசன்னத்தை அவர் உள்வாங்கிக் கொண்டு அந்த இம்மானுவேல் இயேசு கிறிஸ்து உடைய ரெவலேஷன் ஆஃப் இம்மானுவேல் இயேசு கிறிஸ்து, இயேசு உன்னோடு இருக்கிறார். How can you say? எப்படி நீங்க சொல்லுங்க இயேசு இருக்கிறார்? You must recognize him. அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும். Hallelujah. You should be aware of his presence. அவருடைய presence. We carry a atmosphere. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு atmosphere carry பண்ணுகிறோம். We carry ஒரு சூழ்நிலை. You can pick me up, right? You carry a atmosphere. வாங்க பிரதர், ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. இவரை பார்க்கும்போது நல்லா ஸ்மார்ட்டா இருக்காரு. என்னை விட நிறைய முடி இருக்கு, என்னை விட திக்கான நல்ல மீசை இருக்கு, என்னுடைய விட ஹைட் ஆரா இருக்கு இல்லைங்களா? அது அவருடைய நல்லா பேண்ட் அடிச்சிருக்காரு, சூப்பரான கல்ஃப் ஷர்ட் அடிச்சிருக்காரு. இது இவருடைய அட்மாஸ்பியர். இவர் நின்ன மாதிரி 4 பெர்ஃப்யூம் அடிச்சார் வச்சுக்கோங்களேன், இன்க்ளூடிங் விக்டோரியா சீக்ரெட். நிச்சயமா நான் போடுறது அது பிழை இல்லை. அதெல்லாம் அடிச்சுட்டு வந்தா நல்லா ஸ்மெல் அடிக்கிறேன்னா நல்லா எப்படி ஸ்மெல்லா இருக்கா? பெர்ஃப்யூம் அடிக்குதா? சொல்லுங்க. அப்ப என்னுடைய அட்மாஸ்பியர் ஃபுல் ஆஃப் பெர்ஃப்யூம். I carry an atmosphere. You and I must carry the atmosphere of Jesus Christ. We carry an atmosphere. நாங்க ஒரு சூழ்நிலையை சுமந்து வருகிறோம். Devil will see our surrounding. In the surrounding the resurrected power, creative power, fire of God will be released. I don't walk alone. Thank you, brother. I don't walk alone. I walk under the anointing of the Holy Ghost. I walk under the power of the Holy Ghost. I walk under the image of Christ. So when I say in Jesus' name, இயேசுவின் நாமம் சொல்லும் பொழுது, the atmosphere will be changed. Jesus stood there, நின்று சொன்னார், let be peace be unto you. Why? ஏன் சொன்னார்? அங்கே பயம் இருந்தது. அவங்க சூழ்நிலையில பயம். அவங்க சூழ்நிலையில யூத மக்கள் கொலை செய்ய போறாங்க. The surrounding, அவங்களுடைய சூழ்நிலை, அந்த ரூம்ல எல்லாம் ஒரே பயம், மரண பயம், நோயினால பயம், தனிமையால பயம், வேதனையால பயம், துக்கத்தினால பயம். இப்ப ஐயாவை எழுந்து இல்லைன்னு சொன்ன அவ என்ன சொல்லுவாரு? எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது சொல்றீங்களா இல்லையா? அதுதான் அவருடைய சூழ்நிலை. ரைட்? அது எப்படி மாத்துறது? இயேசு இன்சைட். நான் உண்மையா சொல்லுகிறேன், மோகன் சீருடைய பாஸ்டர் மோகன் சீரியை நான் க்ளோஸா வாட்ச் பண்ணேன். நானும் வைஃபும் போயிருக்கிறோம் மோகன் சீரிய கூடாரத்துக்கு. மோகன் சீருடைய மினிஸ்ட்ரியை, பாஸ்டர் மோகன் சீரிய மினிஸ்ட்ரியை பாருங்க. அநேக அற்புதங்கள் நடக்குது. எங்க வீட்டில் இருக்கிறவங்க, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்க இயேசு என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது குணமாகிறது. எப்படி எப்படி அந்த இயேசு என்னை தொடுகிறார் என்று நீ நம்பு. அவன் தான் சொல்வா, ஒரே ஒரு நிமிஷம் நீங்க ஜெபிங்க, இயேசு அப்பா நீர் என்னை தொடும், அவ்வளவுதான். அப்ப இயேசுவை அறியாத எந்த ஒரு சிறு பிள்ளையும் அவருடைய அப்பாவுக்கு மேல இயேசப்பா தொடும்னு சொன்ன உடனடியாக குணமாகிறது. ஏன்? அந்த இடத்திலே அவங்க இயேசுவை
உள்வாங்கியிருக்காங்க. இயேசுவை அவங்க கவுச்சில் பக்கத்தில் வச்சிருக்காங்க. இயேசுவை பார்க்குறாங்க. இயேசு என்ற இடத்துல அவர் தரிசனமாகி குணமாவாய் என்று சொல்கிறார். This is the resurrection secret. இயேசு உயிர்த்தெழுதலுடைய ரகசியம். முதலாவது என்ன? resurrection power. இரண்டாவது என்ன? இம்மானுவேல், இயேசு கிறிஸ்து. மூன்றாவதாக இயேசு யாருக்கு தரிசனமாகிறார்? வாசிங்க. ஹல்லேலூயா. 24வது வசனத்திலிருந்து. பாருங்க, கடைசியாக அந்த 31வது வசனத்தை வாசிங்க. Third thing is dimension of the name of Jesus Christ. வேதவசனம் சொல்கிறது இயேசுடைய நாமத்தை தரித்தவர்கள். வெளிப்பாட்டின் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது நாங்கள் இயேசுவின் நாமத்தை தரித்திருக்கிறோம். We have to carry the name of Jesus Christ. இங்க நெத்தியில என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இயேசுவின், வெளிப்பாட்டில் இயேசுவின் நாமம். உங்களுடைய நெத்தியில என்ன எழுதி இருக்கிறது? உங்க நெத்தியில என்ன எழுதி இருக்கிறது? இயேசு. நான் ஜெபிக்கும் பொழுது நான் விசுவாசத்தில் என் பிள்ளைகள் மேல் இயேசுவின் நாமம் எழுதுறத நான் பார்த்து ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. The name of Jesus. உங்க பேர் வந்து அஜித் என்று சொன்னா பிசாசு I know அஜித் வெரி வெல் சொல்லுவான். ஏன் தெரியுமா? எல்லா பழைய கதையும் அவனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுவான்? குற்றப்படுத்துவான். எங்களுடைய பலவீனங்களை குற்றப்படுத்துவான். He'll condemn our weakness, daily weakness. Hallelujah. He condemns our faults, our whatever negative things going on. எந்த தவறான காரியங்களுக்கு அவன் சொல்லிக்கிட்டே இருப்பான் பிசாசு. நீ அப்படிப்பட்டவன், நீ இப்படிப்பட்டவன். ஹல்லேலூயா. உன்னை குற்றப்படுத்திட்டு இருப்பான். ஆனா இயேசு என்ற நாமத்தை எழுதி நாங்க இயேசுவுக்குரியவர், நான் இயேசுடைய பிள்ளை, look at me, my name I have written Jesus name. அப்பொழுது அவன் பாப்பான் I know who he is. சிசுகளை பார்த்து பிசாசு சொன்னா எனக்கு தெரியும் நீ யார். ஹல்லேலூயா. We have to come into the realm of Jesus Christ. மூன்று விதமான ரெம் சொன்னேன். என்னது? எழுப்புதல் ரெம், உருவாக்குற ரெம், கிரியேட்டிவ் பவர் ரெம், நேம் ஆஃப் ஜீசஸ் ரெம், நாலாவது இம்மானுவேல், இயேசு கிறிஸ்துடைய ரெம். When you allow yourself to see in the realm of the spirit, the realms, then you are in the dimension of the Spirit of God. இந்த காலவெளியில் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை தொடுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் விடுதலை இருக்குது. In the presence of the Lord there is not only joy but there is deliverance. God has touched many people. More things are starting to take place. இன்னும் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் வழியில், நீங்கள் வீட்டுக்கு போகும் வழியில் கூட miracles will take place என்பதை I believe like that. ஆகவே இந்த இரவு, இந்த காலவெளியில் உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். அதற்கு பின்பதாக நாங்கள் அமர போகிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த அருமையான நாள்லேயும் சுவாமி உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு உங்களுடைய வசனங்களை ஆண்டவர் எப்படி அப்பியாசப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவா கற்றுக் கொடுக்க ஆண்டவா நீங்கள் கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் அதை ஆண்டவா ஒவ்வொரு நாளும் தங்களுடைய ஜீவியத்தில் அனுபவிக்க கிருபை கொடுக்கும்படி கேட்கிறேன். இந்த காலவேளையில் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டவர்கள் மாத்திரமல்ல, வர முடியாமல் நியாயமான காரணத்து நிமித்தமாக தடைப்பட்டுக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். தடைகளை வருகிற நாட்களில் அகற்றி அவர்களை கொண்டு வந்து சேர்க்கும்படி கேட்கிறேன் சுவாமி. விடுமுறைக்கு வெளியிடங்களுக்கு சென்றவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் இருக்கிற இடங்களை எல்லா காலுடன் காத்து ஏற்ற வேளையில் எங்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து நாங்கள் ஒருமனப்பட்டவர்கள் உங்களை துதிக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம்,
அவருக்காக வாழ ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்று சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.